இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லுவோம். இப்போ ஸ்பெஷல் மவுண்ட் அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஆரவழியில இருக்கு. ஆரவழி அந்த ஆரவழி இதுல எல்லாம் இருக்குன்னா டெல்லியில இருக்கு, ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல இருக்கு. இது கோட்டை ஜோனைக்கோட சேர்ந்து இருக்கு. இப்போ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் ஹிமாலயாஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ஃபீல்டு என்ஃபீல்டு ஓல்ட் பிளாக் மவுண்டன் நால்கனிக் மவுண்டன் தெரியுமா. எங்களை பார்த்தா அப்படின்னா ஆண்டிஸ் மவுண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்கால இருக்கு. ஆல்ப்ஸ் மவுண்டன் யூரோப்ல இருக்கு. ராக்கி மவுண்டன் பார்த்தா நார்த் அமெரிக்கால இருக்கு. வேர்ல்டு ஃபேன் பார்த்தோம் அப்படின்னா வந்து யுரால் மவுண்ட் ரேஞ்ச் அது வந்து யூரோப் ஏஷியா தனியா இருக்குது. அப்லாஞ்சி நார்த் அமெரிக்காவுக்கு, ஆரவழி இந்தியாவில இருக்கு. பிளாக்னு பார்த்தா அப்படின்னா வாஸ்பியஸ் மவுண்டன் ஜெர்மனில இருக்கு. காக்காசியஸ் மவுண்டன் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வால்கனிக் பார்த்தோம்னா கிளிமஞ்சர் ஆப்பிரிக்கால இருக்கு. ஸ்டாம்போலி லைட் ஹவுஸ் மெரிடியர்னு சொல்லுவோம். அப்புறம் புஜிமா ஜப்பான்ல இருக்கு. பெயாசி டெல் சலாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில அர்ஜென்டினா பார்டர்ல இருக்கு. கண்டபாக்சி ஈஸ்வரர்ல இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசிக்கலா நம்ம ஹிமாலயாஸ் எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்தன் பிளைன், பெனின்சுலர், கிரேட், அதாவது பிசிக்கலா இந்தியாவை எப்படி பிரிக்கிறது? நார்தன் மவுண்டன், நார்தன் பிளைன்ஸ், பிளேட்டிஸ், அப்புறம் அது இல்லாம ஒரு டஸ்ட் ஒரு கோஸ்டல் எல்லாமே பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து போகலாம். ஹிமாலயாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரானைட் ராக்ஸால வந்து இப்ப மேடல்ஸ் ஆயிருக்கும். இல்ல டிரான்ஸ் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, மிடில் ஹிமாலயா, சிவாலிக்னு சொல்லிட்டு ஒரு 4 இது இருக்கு. டிரான்ஸ் ஹிமாலயா பார்த்தோம் அப்படின்னா 3 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா, ரேஞ்சு 3 மவுண்டன்ஸ் இருக்கு. காரக்கோரம் இருக்கு, லடாக் இருக்கு, ஜஸ்பார்னு இருக்கு. ஓகே, காரக்கோரம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையஸ்ட் பீக். ஓகேவா, K2 மவுண்ட் கார்வின் அப்படின்னு சொல்லிட்டு 861 நமக்கு ஆல்ரெடி தெரியும். வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் பீக்னு சொல்லிட்டு காரக்கோரம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குல்ல, சியாச்சின் இருக்கு, டால்டோரோ இருக்கு, புஷ்கர் இருக்கு, டிராஃபிக் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. லடாக்ன்றது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல ஒன் ஆஃப் த ரேஞ்ச் இது லடாக். ஷைலோக் ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா காரக்கோரம் லடாக்கு நடுப்புற போகுது. அது டிரான்ஸ் ஹிமாலயா என்ன ஆகுதுன்னா ஜஸ்கர்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா இந்த ஆகுது. லடாக்கு ஜஸ்கர் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இது போகுது. காரக்கோரத்துக்கும் லடாக்கு நடுப்புற போகுதுன்னா ஷைலாக்னு சொல்லிட்டு. அடுத்து கிரேட் ஹிமாலயா. கிரேட் ஹிமாலயான்றதுதான் ஃபர்ஸ்ட். கிரேட் மிடில் ஷிவாலிக்னு சொல்லிட்டு கிரேட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து ஹிமாத்ரி அப்படி இல்லைன்னா இன்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்த பக்கத்துல இருக்கும். அதுல பார்த்தோம் அப்படின்னா நங்கா பர்வத்தம்னு சொல்றோம். ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்த சைடு எண்டு அதை வந்து நம்சா பர்வான்னு சொல்றோம். ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 6000 மீட்டர் கிட்ட இருக்கும். இதுல ஹையஸ்ட் கிரேட் ஹிமாலயால இருக்கிற ஹையஸ்ட் பீக்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். 884 நமக்கு தெரியும். இதுதான் வந்து வேர்ல்டுல ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பவுண்ட் கிரேட் ஹிமாலயால தான் இருக்கு. சிக்கிம்ல இருக்கு இந்த பீக். ஹையஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவே ரொம்ப பெருசு. ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல கிடையாது இல்லையா. ஓகே, நந்தாதேவி கேட்டு வந்து செகண்ட் மோஸ்ட் வேர்ல்டுலயே செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் இது. நெக்ஸ்ட் அங்கங்க வந்து சுத்தங்க இருக்கு. நந்தாதேவி அப்படின்றது வந்து உத்தரகாண்டோட ஹையஸ்ட் பீக். ஓகே, ஹையஸ்ட் பீக்ல வந்து நேபாள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூரனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. தவளகிரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவளகிரியில பார்த்தா அப்படின்னா 8167 மீட்டர் கிட்ட இருக்காங்க. ஓகேவா, அன்னபூரணா பார்த்தோம் அப்படின்னா 8091. அப்போ 0 1 8 9 அன்னபூரணி சாப்பாடு போடுறாங்க. பூஜ்ஜியம்ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிடில் ஹிமாலயா. மிடில் ஹிமாலயாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஹிமாச்சல் அப்படின்னா வெஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஆரோவைட் வந்து 4000 நேம் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறது வந்து பீர் பஞ்சால் அப்படின்னு சொல்றாங்க. மிடில் ஹிமாலயாஸ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்க வந்து கவுலடார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேபாள்ல இருக்கவங்க மகாபாரத் ரேஞ்சுன்னு சொல்றாங்க மிடில்ல. அப்புறம் இது வந்து காஷ்மீர் வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிரேட் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ். அது கூட இருப்பேன். ஓகேவா, லெசர் ஹிமாலயா அப்படின்னு சொல்லி என்னன்னா இவங்க 2 பேருக்கு நடுப்புல இருக்கிறது வந்து காஷ்மீர் வாங்கி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷிவாலுக்கு கடைசி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஹைட் பார்த்தோம்னா 1000 தான் இருக்கும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து டுவார்ஸால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருக்கு நடுப்பு, அதாவது முதலுக்கு ஷிவா இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடுப்புற யாரு அப்படின்னா இதுன்னு சொல்றாங்க. லார்ஜஸ்ட் வேணும்னா வேற. என்னவா வந்து ரீஜனல் வைஸ் பிரிக்கலாம் அப்படின்னா வந்து
பஞ்சாப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். குபான்னு சொல்றேன், நேபாளம் சொல்றேன், அசாமே சொல்றேன், காஷ்மீர் சொல்றேன். பஞ்சாப் பார்த்தா அப்படின்னா இண்டஸ்ட்ரி சப்ளைஸும் நடக்கிறது. குபான் பார்த்தீங்கன்னா சப்ளைஸும் காலி பண்ணுறது. நேபாள் பார்த்தா காலி பேசலாம். இந்த மொழி வந்து நான் தெரிஞ்சிருக்கும் நல்லா இருக்கும். பஞ்சாப் பார்த்தா அப்படின்னா வந்து பீஸ் பார்த்து தீபாவளி நடந்திருக்கு. காஷ்மீர் பார்த்தோம்னா கர்வாஸ் கார்மெண்ட்ஸும் கிளேஷியர் நடக்குது. ஒரு பேர் வந்து காஷ்மீர் தினாவாஸ் மட்டும் கிடையாது. ஆனா தினாவாஸ்ல இருக்க லேக்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா வந்து லேக் இருக்கு. பேல் லேக் லேக் தங்காம பூஜை அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த இது பார்த்தா அப்படின்னா வந்து லேக்கு உருவாரம் பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக். வேற தங்காம் பூஜை ரிவர் வாரியர் அப்படின்றது ரெண்டுமே வந்து ஷார்ட் வாட்டர் இருக்கு. அப்புறம் ஜீவன் ரிவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க வந்து மீட்டர்ஸ் வந்து இருக்கும். ரூட் ஸ்டேட் மீட்டர்ஸும் இருக்கு. இந்த ஜீவன் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகரோட இதுல பார்க்கலாம். அடுத்து அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதர்ஸ்னா நார்மலா ஏரியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இமாச்சலன்றது ஒரு முதல் இது. இமாச்சலத்துலாம் உத்தரகாண்ட்னால இவங்க ரெண்டு பேர் இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட். இவங்க இமாச்சலாம் நம்ம இப்ப உத்தரகாண்ட் பேர் மாற்றிருக்கோம். அதனால இவங்க ரெண்டு பேர் ஹிமாலயஸா நம்ம இமாச்சலம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து போட்டியா ட்ரைப்ஸ் வந்து வாழ்றாங்க. சம்மர் கிளாஸ் வாட்சிங்க புத்தியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரி, அடுத்த டார்ஜிலிங் அதெல்லாம் செகண்ட் ஹிமாலயாஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இங்கதான் வந்து மவுண்ட் கான்சென்ட்ரேஷன் செகண்ட் இருக்கு. ட்ரை பார்த்தோம்னா லெப்சா அதெல்லாம் புத்தியா ட்ரைப்ஸ்னு சொல்லலாம். ஆச்சன் சிவாலிக்கு இங்க வந்து துவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவாலிக்கு இல்லாதவங்க துவாஸ். அடுத்து பார்த்தா அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றது. அருணாச்சல வந்து ஜெர்மன் கல்டிவேஷன் நடக்குது. இன்டர்பிக் சோட் அப்படின்னு பார்த்தோம்னா கம்டு நச்சா கருவா அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் சுதரான்சூரி பிஹாங் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்மா அதோர் மிஷ்மி மிரிஷி நாகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்டர்ன் அப்படின்னா புல்வாஞ்சல் ஹில்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புல்வாஞ்சல் கீழே வச்சுக்கோங்க. அத்தேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோரம் லூஷி ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட இது ஒரு வருது. அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவை நம்ம நிறைய பிரிச்சிருக்கோம் இல்லையா? பெனின்சுலா பிளாட்டியூன்னு சொல்றோம். நாங்க நார்த் ஹிமாலயாஸை பிரிச்சிட்டோம். கீழே பெனின்சுலா பிளாட்டியூக்கு வரும். பெனின்சுலால பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் கட்ஸ், வெஸ்டர்ன் கட்ஸ், டெக்கான் பிளாட்டூ, சென்ட்ரல் ஹைலாண்ட், மலையா பிளாட்டூ, சோழநாட் பேருன்னு சொல்லி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் வச்சுக்கலாம். ஃபார்மேஷன் பார்த்தோம்னா ஜென்ரலா இந்த பெனின்சுலா பிளாட்டூ எவ்வளவு ஹைட் இருக்குன்னா 600 மீட்டர் இருக்கு. இது வந்து கோண்ட்வானால சுற்றி வந்ததுனால கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ வந்து பெனின்சுலா வந்து பிளாக் சாயில்ஸா இருக்கும். இது வந்து பிளாக் சாலை வந்து இருக்கு. பிராண்ட் இருக்கு இதுல. சரி, சாத்புரான்னு இதுல ஒண்ணு இருக்கு, வித்யான்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அதோட டிவிஷன்ஸ் இருக்கு. சாத்புரான்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் தி பிளாக் பேண்ட் சொல்லலாம். இதுல 3 விஷயம் இருக்கு. ராஜ்பி பிக்லா அப்படின்னு சொல்லிட்டு மகாதீவன் மைக்கான்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பீக் இந்த சாத்புரால எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து துவாப்கார் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. துவாப்கார் இது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து மகாபீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹில்ஸ்ல வந்து ஹில் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு. முன்னாடி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஸ் ஆஃப் சாத்புரா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குயின் ஆஃப் சாத்புரான்னு சொல்றாங்க. ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு பிளேட்டருக்கும் இருக்கு. அமர்கண்ட பிளேட்டு அப்படின்னு சொல்றது. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா அண்ட் சன் ரிவர்ஸ் வந்து இந்த அமர்கண்டத்துல ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து வாடகை பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுது. இந்தியா பார்த்தோம் அப்படின்னா தங்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து டைமண்ட் அந்த ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஷாட்கானா ஷிகார் அப்படின்னு சொல்றாங்க. பீகாஷ் பேர்வில் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மேஷன் அதாவது நம்ம கிரியேட்டிவ்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஹைலாண்ட் டெக்கான் பிளேட்டு ரெண்டா பிரிக்கும். அது சென்ட்ரல் ஹைலாண்ட் வந்து டெக்கான் பிளேட்டுன்னு வந்து இங்க வந்து இங்க வந்து பிரிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. சென்ட்ரல் ஹைலாண்ட் தான் என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ சென்ட்ரல் ஹைலாண்ட் அப்படின்றது வந்து நார்த் ஆஃப் நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட மேல நாட்டுல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து வித்யா அந்த நாட்டுல வந்து வித்யா வச்சிருக்கோம். சவுத்ல கீழே வந்து சாத்புரா வச்சிருக்கோம். நார்த் வெஸ்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி வந்து வச்சிருக்கு. இப்போ மெயின் பிளேட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னா மால்வா பிளேட்டு. இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வெஸ்டர்ன் சைட்ல. அதுக்கு சோழநாட்டு பிளேட்டுன்னு வச்சிருக்கு ஈஸ்டர்ன் சைட்ல. அப்போ சென்ட்ரல் ஹைலாண்ட்ல பார்த்தோம்னா வெஸ்ட் சைட்ல மால்வா, ஈஸ்ட் சைட்ல சோட்டா. நெக்ஸ்ட் வெஸ்ட்ல வந்து அப்போ அது வைடரா இருக்கு, ஈஸ்ட்ல நேரவா இருக்கு. சோட்டான்னு இருக்கு. அதனால அடுத்து
இங்க இருக்கிற மால்வா சோட்டாவோட பத்தி பார்க்கலாம். சென்ட்ரல் ஐலாண்ட்ல மால்வா சோட்டா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். மால்வான்றது பார்த்தா அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் கட்டுறது அது வந்து இந்தியாவில் இந்த ஒரு சென்டர்ல இருக்கும்னா அந்த பிரச்சனை. பட் இது வந்து லாவா பசால்ட் கிராட்டால பில்டப் இருக்கு. பிளாக் சால்டோட ஆயிரத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பல் பெட்வா சுற்றுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து ரெண்டாயிரம் ட்ரிபியூட்ரி அதுக்கு மால்வா முடிஞ்சிருச்சு. இப்போ சோட்டா நாக்பூர் பார்க்கலாம். சோட்டா நாக்பூர் எங்கே இருக்கு இந்த இருக்கு வந்து ஜார்க்கண்ட் சண்டிகர் சண்டிகர் ஒரு இந்த 4 இதுல வந்து இப்ப சோட்டா பையன் வந்து இருக்காங்க. இப்போ ரூல் ஸ்டேட்டுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா பிளாக்கு இன்னொரு பிளாக் சைடு ஒரு 2 பேர் இல்லையா ஆப்கானிஸ்தான் சொல்றேன். இந்த சோட்டா நாட்டுல 3 ஹில்ஸ் இருக்கு. பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து அசாரிபல் பிளேட்டு பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஷாவான் அப்படின்னு சொல்லிட்டு 23rd தீர்த்தங்காரர் பேர் வந்து இந்த சொல்றாங்க. இது என்னென்ன ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாவோட ரிவர் ஈஸ்ட் சைட்ல ஓகே ரிஸ்ட் வேலையில நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து யுரேன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகோட மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகோட மைண்ட் சரி அடுத்து சென்ட்ரல் முடிஞ்சிருச்சு. டெக்கான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ் வந்து நர்மதால இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா அது நார்த் ஆஃப் சென்ட்ரல் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஆஃப் நர்மதா இது வந்து சவுத் ஆஃப் நர்மதா. சாத்புரா வந்து நார்த்ல இருக்கு. பனாங்கு கல்வி பீச் நல்கா ரேஞ்ச் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் தான் இருக்கு. அதாவது நம்மளோட பினாஸ் பெங்கால் சைடு இங்க வந்து கொஞ்சம் பிரிக்கடா இருக்கு. வெஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கு. ஈஸ்ட்ல ஸ்லோட்டா இருக்கு. இது வந்து அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது அதோட நார்த் ஈஸ்ட் பார்டர்ல யாரு இருக்கு அப்படின்னா ராஜ்மஹால் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மால்டா பிளாக் மால்டா கேப்னு சொல்றோம். இது வந்து தர்பி வேளாண் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணாங்க. இது எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுன்னா தர்பி வேளாண் இருக்கு அது மேகாலயா போட்டுட்டு 2 வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த மால்டா பிளாக். அந்த மேகாலயா பார்த்தோம்னா காரோ காஃபி ஜாயிண்ட் ஆஃபீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாச்சுரா பிளாட்டர்ஸ் ஒன்று இருக்கு. இது பார்த்தா அப்படின்னா மெகா வந்து ரங்கம்மா ஹில்ஸ்ன்னு சொல்றோம். இருந்துச்சு இந்த டெக்கானுக்கா வந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறேன் தெரியல. யாரையோ சும்மா எதுக்கு இருக்கான் அப்படின்னு வந்து பாருங்க. அரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8,600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. 2 குஜராத் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா சொல்லிட்டு 4 இடத்துக்கு வந்து போகுது. இதோட ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குருஷிகர் பார்த்தோம் அப்படின்னா 1722 மீட்டர்ஸ் இருக்கு. இது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டு இருக்கா அதுக்கு மேல பிடிக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தா அப்படின்னா அது கிருஷ்ணா டுவர்ஸ் இர்ரெகுலர். இது வந்து ரிவரால பைசெக்ட் பண்ணியிருக்கும். இது வந்து மகாநதி ரிவர்ல இருந்து நீலகிரிஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது எந்த நீலகிரி பார்த்தா அப்படின்னா வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் கனெக்ட் பண்ணுது. இதுல இருக்க ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஹையஸ்ட் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி 1501 மீட்டர்ஸ் இருக்கும். அது இல்லாம சின்னதரா அப்படின்னு சொல்லிட்டு 1600 மீட்டர்ஸ் இருக்கும். ஜவாபி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சவுத் ஈஸ்ட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டினியூஸ் கண்டினியூஸாவே இருக்கு. அதனால பேக் வழியா மட்டும்தான் பேக் ஆகுது. இது வந்து ஈஸ்ட் விட ஹையரா இருக்கு. பக்கத்தில இருந்து நீலகிரி செல்வா இருக்கு. குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு கோவா கிட்ட இருக்கு. இது வந்து ஆரோ டிராபிக் ரெயின்ஃபால் வந்து கொண்டு வரும். ஏன்னா மவுண்டன்ஸ் இருக்கு அதை பத்தி ஒரு ஓகே. ஹைட் பார்த்தா அப்படின்னா நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் பீக் இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனைமொழி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு 2695 மீட்டர்ஸ். அந்த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ்ல செகண்ட் பெட்டா அது 37 மீட்டர்ஸ். இது 7 மோஸ்ட் ஹில்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடமன் ஹில்ஸ். இந்த வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்க பாட்டு சொல்றது பாத்தோம்னா போல்பேட் பார்த்தா அப்படின்னா மங்கிட்டு திருவடி அப்படின்னு சொல்றேன். டால் பேட் இருக்கு. அது வந்து பேட்டுன்னு வருது. வெஸ்டர்ன் பேட்ஸ் டால் பேட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மும்பைல இருந்து நாசிக் வரைக்கும் இருக்கு. பால்னா தலைநாடு வச்சுட்டு நான்கு வரைக்கும் இருக்கு. நாசிக் பால்னா வந்து அண்ணாமலை தான் பண்ணிட்டாரு இல்லையா. அண்ணாமலைக்கு நேற்று வச்சுக்கணும். 1 வருஷம் மும்பைல இருந்து பூனைக்கு வந்து வச்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளைன்ஸ் வருது.